Good day. Good morning, everybody. Today is 17th of February 2025. Just now I wake up around 5 o'clock. Now it's 5:45. The video is uploading of yesterday's video, the day one's video, and shortly I will, I think you will all will see the video, watch the video. Bit bigger that video because of the first day. And please kindly watch the full video. It's my request. And nice. And now the video is still uploading, the first day video. And I will go outside. Now the time is 5:45, and I will go outside to have a cup of tea and come back, take shower, get ready. Maybe a little bit of battery charge because the battery is going down because of uploading. Okay, let's go for a cup of tea. I will show you the screen how it looks like. அதாவது மக்களே, நண்பர்களே, இன்று இரண்டாவது நாள் வெற்றிகரமாக காலை வணக்கம் அனைவருக்கும். இன்று 17ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025. சுமார் 5 மணிக்கு அடியேன் படுக்கையிலிருந்து எழுந்துள்ளேன். பார்த்து இப்போ நேற்று வீடியோ அப்படியே அப்லோட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஒன்றும் அதுக்குள்ள பேட்டரிலாம் சார்ஜ் பண்ணுவீங்களா? இப்போ வெளியில போயிட்டு ஒரு தேநீர் அருந்து விட்டு குளிச்சுட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்ப வேண்டியதுதான். நெல்லூர்ல தான் இருக்கேன். ஏன்னா நேற்று மத்தியானம் ஆயிடுச்சு நான் சென்னையில இருந்து கிளம்புறதுக்கு. அப்புறமா நைட்டு கொஞ்சம் இருட்டாயிடுச்சு. அதாவது சுமார் ஒரு 7:50 8 மணிக்கு தான் வந்தேன் நெல்லூருக்கு. இன்னைக்கு ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஒரு கிலோமீட்டர் நம்ம ரீச் பண்ணுவோம். சில விஷயங்கள் எல்லாம் வெளியில பார்ப்போம். எல்லாம் உங்களுடைய நல்வாழ்த்துக்களும் ஆசீர்வாதமும் எனக்கு தேவை. உங்க எல்லோருக்காகவும் தான் கும்பமேளாவுக்கு போயிட்டு இருக்கேன். ஓகேங்களா? பார்ப்போம், வாங்க டீ கடைக்கு போலாம். So now the time is 6 o'clock. Still it's very dark. No sunrise yet, but there is a moon. You can see the moon. Yeah. Sikandar Tea Center. So here is the tea shop. இப்போ மணி கரெக்டாக 6 மணி ஆகுது. இன்னும் சூரிய உதயம் இல்லை. ஒன்றும் இங்கே இருட்டாக தான் இருக்கு. பாருங்க, லைட்டாடு அந்த சிகப்பா இருக்கு. ஒரு டீ இங்கே சிக்கந்தர் டீ ஷாப்பில், டீ சென்டரில் ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு மேலே போய் குளிச்சுட்டு கொஞ்சம் யோகா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்புவோம். சரிங்களா? அதுக்குள்ளே கொஞ்சம் வெளிச்சம் வந்துடும். வீடியோவும் நேற்று வீடியோ அந்த 16ஆம் தேதி வீடியோ சொன்னேன் இல்லைங்களா, அதுவும் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? வாங்க டீ சாப்பிடலாம். ஒரு டீ சக்கரை கம்மி, டீ சுகர் கொஞ்சமாக போடுப்பா. பிஸ்கட்லாம் இருக்கு. There is some nice cookies, cakes, and a tea. So here is my first tea this morning. முதல் நாள், இரண்டாம் நாள் முதல் டீ சாப்பிடுவோம். டீ So after this tea, little bit after some time, I'll do yoga in the room, and then little yoga because there is no much space, and then go for a nice ride this morning. Beautiful ride, early, and cover much kilometers. இப்போ டீ சாப்பிட்டுட்டு ரூமில் போயிட்டு கொஞ்சம் யோகாலாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு யோகா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளம்புவோம். இன்னைக்கு கொஞ்சம் நிறைய கிலோமீட்டர் பண்ணலாம். நல்லா வெதரும் நல்லா இருக்குது. மார்னிங் வெதரு, தண்ணியும் சில்லுன்னு இருக்குது. குளிச்சுட்டு கிளம்பலாம். The cold water to take shower. Anyway, it's good to have a fresh day. So for the second day trip, today is 17th, and the bags are ready packed. Everything is okay.
அண்ட் சூப்பர் எல்லாம் பேக்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கீழே போய் பைக்கில் போயிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியது தான். 2வது நாள் 17ஆம் தேதி சரிங்களா, திங்கட்கிழமை பிப்ரவரி மாதம் 2025 நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ. So here I am, and my lovely bag is ready. Everything is ready, packed. I am ready, fresh after yoga and take shower. Now going to fix the bag in the bike, Peacock. The bike name is Peacock, Peacock Wagana. அதாவது குளிச்சு யோகாலாம் முடிச்சாச்சு. இப்போ இங்கேருந்து ரூம்லேருந்து போயிட்டு பேக்கெல்லாம் ரெடி ஆகிருக்கு, காட்டிட்டேன் சரிங்களா. இப்போ வந்து அப்படியே போயிட்டு பைக்கில் நம்ம வந்து பேக்கை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த பைக்கோட பேர் வந்து என்னன்னா, இந்த மோட்டர் பைக்கோட பேர் மயில் வாகனம். மயில் மயில் நல்லா இருக்குங்களா? நீங்கள் எப்பயாவது கேட்கணும்னா கமெண்ட்ல உங்கள் மயில் எப்படி இருக்கு அப்படின்னு கேளுங்க, சந்தோஷமா இருக்கும் சரிங்களா. போவாங்க. ஓம் நம சிவாய். So our Mail Vagana, our Peacock Vagana, which is my bike name, is ready to go and packed everything. Now the time is 5 minutes for 8 on 17th February 2025. Is the second day of this travel to Kumbh Mela and other places. Let me update you time to time where I am. Please kindly watch the video and prayers for everybody. I will pray for everybody during my pilgrimage trip for world peace. And I need blessings from all of you also, no matter what is the age. Even young children can bless me. And I want your blessings and greetings to complete this trip successfully. Here is my bag. It's beautiful. It's a solo ride. I'm very happy. Thanks for watching Peace Ravi TV. Let me start the bike. Yeah, it's nice. Good beat. Thank you. World peace, world peace, world peace. The entire world is one big family. Let's go for a ride now. Thank you. இந்த ஹைதராபாத் ரூட் எப்படி போடுவோம்? ஹைதராபாத்துக்கா நேராக போங்க, இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக போயிடுங்க, ஹைவே வரும். இந்த ரைட்டு இந்த ரோட்டு நேராக போயிடுங்க. ஓகே. ஹைவே வரும். ஓகே. ஹைவே ரோட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போயிடுங்க, ஒரே ரூட்டு. இது நேராக போயிட்டு ஹைவே வரும், லெஃப்ட்டு. ஹைவேலேருந்து லெஃப்ட்டுக்கு போயிடுங்க. ஓகே ஓகே. எந்த ஊர் என்ன? சென்னை. சென்னைங்களா? Yeah, the phone is fell down. Wait a moment. Just before the phone fell down because of I didn't lock correctly. But anyway, it's a good sign that I have to fix it correctly. It's all is practice. Let's go. Om Namah Shivaya. We are in Nellore now.
Sir, Hyderabad highway on the left. Hyderabad. हैदराबाद हाईवे है हैदराबाद थोड़ा हाफ किलोमीटर जाने के बाद Left. लेफ्ट ले लो Okay. राइट Thank you. So always have to check the route and everything. இப்போ நம்ம நெல்லூரில் இருக்கோம். முதல்ல நம்ம ஹோட்டல்லேருந்து வெளியில் வரும்போது ஃபோன் வந்து அந்த செஸ்ட்டில் நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து லூஸ் ஆகிருந்து கீழே விழுந்துச்சு. அப்புறமா எடுத்து கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டேன். ஒருத்தர் எடுத்து கொடுத்தாரு. இப்போ வந்து ஹைதராபாதோட ரூட்டை பிடிக்கணும், ஹைவே வரணும். ஹைவேலேருந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இருங்க, இன்னும் ஹைவே வரல, வரோம் பாருங்க. இப்போ நேரம் வந்து கரெக்டாக 8:10 ஆகுது காலையில் 17ஆம் தேதி. ஹைவே வந்துச்சு. ஸோ just before the phone was fell down after I came out from the hotel room in the building, and some gentleman helped me. But anyway, I fixed now correctly. Now this is the left side is the highway for Hyderabad. So after Hyderabad we have to go to Nagpur and other places, which is Maharashtra, and then go to Madhya Pradesh and then go to Uttar Pradesh. All these are the states. Now we are in Andhra Pradesh, Nellore, and it's a very nice morning, beautiful. Thanks for watching Peace with TV. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Trayambagam Yajamage Sugandhim Pushtivartanam Urvarkamiv Bandhanat Mrityor Mukshema Mritat. Om. So now we are in the highway. Beautiful day. Yesterday, the 16th February, I started very late in the afternoon. So I'm only able to cover about 175 kilometers only yesterday, because nearly about 3 o'clock I started, and by the time it was get dark in the night at 8 o'clock. But now it is not bad. It's 8 o'clock in the morning. Finished yoga, take shower, prepared myself for the second day trip. Beautiful. Thanks for all of your support. I am a world peacemaker, Ravi, and yoga master. You know that, which I explained in many other videos. Maybe I will explain later also again, because some people not see those videos. But anyway, in this trip I am going to cover about 5,000 kilometers pilgrimage trip for world peace, for no war around the world, for world peace and for everybody's happiness. அதாவது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இதுக்கு முன்னாடியே சில காணொலியில் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். நான் வந்து ஒரு உலக அமைதி காப்பாளர், அதாவது வேர்ல்டு பீஸ் மேக்கர், அது இல்லாமல் யோகா ஆசிரியர். இதை பற்றி அப்புறமா திரும்பியும் நம்ம அப்புறமா பேசுவோம். பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வெளிச்சமான ஒரு நாள், அற்புதமான ஒரு நாள். இந்த பயணம் வந்து பார்த்தீங்கன்னா உலக அமைதிக்கான ஆன்மீக பயணம். உலகத்தில் போரே இருக்கக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இதை பார்த்துட்டு இருக்க நீங்களும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், நினைத்த காரியம் நல்ல காரியம் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு அடியேன் வந்து பிரார்த்தனை செய்கிறேன். ஓம் நம சிவாய. இப்போ வீடியோ இன்னைக்கு வந்து ரொம்ப பெருசாக போட வேணாம். நேற்று வந்து ஒரு 40 நிமிஷம் ஆயிடுச்சு, 44 நிமிஷம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்,
ஏதாவது ஒரு ஸ்பாட்ல இருந்து அப்படியே வீடியோவை கட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு அப்புறமா நம்ம எடுப்போம். சரிங்களா? இப்போ நம்ம ஹைவேவை டச் பண்ணுறோம். ஸோ yesterday's video, the 16th February video, was about 44 minutes because some people they may feel its video is very big or something, but what to do? Sometimes it can happen. But today I try my best to make the video a bit short. But as per the morning time just started, so let me continue for more 1 minute and then stop this video and then continue after, little by little, something interesting. And then I will add all the videos this night and upload for all of you. Thank you very, 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 very much. Million times, infinity times. அது எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள். உங்களுடைய உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்ததுனால்தான், அது இல்லாமல் வாழ்த்துக்கள் இருந்ததுனால்தான் என்னால் இப்படிலாம் பயணிக்க முடியுது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நீங்களாக தான் நான் உங்கள் வீட்டு ஒரு சிறு குழந்தை. இந்த குழந்தைய எல்லாரும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கிறேன். So I said, because of all of your blessings and best wishes, good wishes, that is why I am able to do all these trips. So I am a small baby of all of you. So please bless this baby, Ravi baby. They have to paint these speed breakers little bit in white in color. What will happen in the night? The night, the two-wheelers cannot able to identify that speed breaker. அதாவதுங்க, நம்ம நாட்டில் ஒரு சில இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் வைக்கிறாங்க, நல்லது தான். ஆனால் அந்த ஸ்பீட் பிரேக்கருக்கு ஒரு வெள்ளை கலரில் பெயிண்ட் அடித்தா என்ன ஆகிட போகுது? ஏன்னா பாருங்கள், இப்போ 4 வீலர் இருந்தால் பரவாயில்ல, இப்போ 2 வீலரு நானே இருக்கட்டுமே, இப்போ நடுராத்திரியில் நான் பைக் ஓட்டிகிட்டு வரேன் அப்படின்னா அங்கே இருக்க ஸ்பீட் பிரேக்கர் நம்மளுக்கு தெரியாது. திடீர்னு நம்ம வர அது வேகத்தடை தானே ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ன்றது. அதில் வேகமாக நம்ம தெரியாமல் வந்துட்டோம்னா, ஒரு 40 கிலோமீட்டரே கூட வேகம் தானே, வந்துட்டோம்னா என்ன ஆகும்? ரொம்ப கஷ்டம். அதனால் நெடுஞ்சாலை துறையாகட்டும், ஏதாவது எந்த துறையாக இருந்தாலும் அவங்க இதை கருத்தில் கொள்ளணும். இதெல்லாம் ஸ்பீட் பிரேக்கர் வைக்க தேவையில்லை. வச்சாங்கன்னா இது எல்லாத்தையும் ப்ராப்பராக வைக்கணும். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். I request the highway department to take this point and do the necessary arrangements for the people who ride the two-wheelers. Anyway, just a subject. So I will stop the video here.
So time for to fill the petrol. I have a little bit of petrol, but still, the highway, you should have enough petrol. $500. பில்லு ஒன்று கொடுங்க. இல்லை பெட்ரோல் போட்டு போயிடலாம். பில் பெட்ரோல் போட்டாச்சு. Now let's stop somewhere for a cup of tea. And then later, around 10 o'clock, I would like to have a breakfast. Now it's 8:30 in the morning. எங்கேயாவது ஒரு டீ போடுவோம். போட்டு வண்டி மட்டும் பெட்ரோல் சாப்பிட்டுச்சு இல்லைங்களா? இப்போ நம்மளுக்கு பெட்ரோல் தேவையில்ல. அதனால இப்போ ஒரு டீ ஒன்று போட்டு 8:30 மணி தான் ஆகுது. அப்புறம் ஒரு 10 மணிக்கு எங்கேயாவது கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம். அப்படியே வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு மாட்டு வண்டி அழகாக போயிட்டுருக்கு ஹைவேல. Please stop the video, but before that you just watch in the highway. It's nice, beautiful. Bullock car. Wow. Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Shivaya Parameswaraya, Sachidekaraya, Namah Om, Bhavaya Gunasambhavaya, Shivatandavaya, Namah Om, Om Namo Bhagavate Chandramaulishwaraya, Namah. Nice. So chanting some mantras will make more energetic. அதாவதுங்க இந்த மாதிரி மந்திரங்கள் அப்படியே சொல்லிட்டு அப்படியே ஓட்டும் போது மனசுக்கு ஒரு இதமா இருக்கும் ஓட்டும் போது. அதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோலாம் கேட்கும் போது ஒரு அற்புதமான ஒரு உணர்வு ஏற்படும் இல்லைங்களா? சந்தோஷம். ஓம் நம சிவாய. அப்படியே வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இருங்க. Just stop for the breakfast. The place called சொன்னம்பட்டி. சொன்னம்பட்டின்ற ஊரில் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்டாப் பண்ணேன். அப்படியே வழியில் பார்க்கும்போது அப்படியே இருந்தது. இப்போ போயிட்டு இட்லி இருக்குது, தோசை இருக்குன்னாங்க. ஸோ நம்ம மயில் வாகனம் இது இருக்கு. சொன்னம்பட்டி. ஸோ this place is named called சொன்னம்பட்டி.
and small, nice place, peaceful place for to have a breakfast. What they have is idli and dosa. Let's go and have a nice idli and maybe dosa. This is eucalyptus. பாருங்க ஈக்குவலிப்டஸ் தைல மரம் இருக்கு, தைலக்காடு. I hope you know eucalyptus, the paint balm and other thing, what they prepare. So this is this herbal. A very nice atmosphere. There is an old person sleeping. Sonnampatti. ஹலோ, சொன்னம்பட்டிக்கு வந்திருக்கோம், வாங்க உள்ள போய் சாப்பிடலாம். இட்லி கொடுங்க. இந்த மத்தியானம் சாப்பாட்டுக்கு தயார் பண்றதா, லஞ்சுக்கா? So they are preparing for today's lunch. But what I am going to have a breakfast: green chili, onion, tomato, coriander. There is okura, lady's finger is chopping the lady's finger. Very nice. Colorful. There is the idli. This is the idli rice cake. Idli பாருங்க. தேங்காய் சட்னியா? கோகனட் சட்னி சைடில் போடுங்க. ஓகே. சாம்பார் இருக்கா? So my idli is ready. அங்கே கொடுத்துட்றா. So idli and chutney. Good. So I already had my idli. Now what she is doing is dosa. ஆல்ரெடி ஒரு 3 இட்லி சாப்பிட்டேன். எங்கள் அம்மா வந்து தோசை சுடுறாங்க. தோசை சாப்பிட்டுட்டு அப்படி வேற ஒரு இடத்துல டீயை குடிச்சிட்டு போக வேண்டியதான். முட்டை தோசை ஒன்று, நார்மல் தோசை. So I want normal dosa, but somebody asked for a egg dosa. But anyway, this is egg dosa. நான் வந்து நார்மலாக தான் தோசை கேட்டேன், முட்டைலாம் வேணான்னு. வேற ஒருத்தர் வந்து முட்டை தோசை கேட்டிருக்காரு. So this is how they make a muttai dosa. That is egg dosa. Muttai means egg. Egg dosa. இது என்ன பட்டி? சுண்ணம்பட்டி. So சுண்ணம்பட்டி. சுண்ணம்பட்டி dosa. So egg dosa in சுண்ணம்பட்டி. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து normal dosa. So the next one I want to have an onion dosa. So this is egg dosa for some other customer. So I am going to have an onion dosa.
dosa gone there. Our peacock Vagana is here. This is peacock, real peacock. Super. உண்மையான மயில் வாகனம் இதுதான். சூப்பர் இல்லைங்களா? Chopping the onions for onion dosa. Sonnampatti onion dosa. Correct la? Sonnampatti. So he is also our subscriber now. Video subscribe பண்ணிட்டீங்க. So he asked me what channel is yours. I said Peace Ravi TV. It's nice, lovely. இவரோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆகிட்டார் இப்போ. இது முன்னாடி கேட்டார் என்ன அவங்களோட சேனல்னு. பீஸ் ரவி டிவின்னு சொன்னேன். பாருங்க சூப்பர்ல. தம்பி உங்க பேரு? உங்க பேருங்க? உங்க பேரு? கிரண். கிரண். So his name is Kiran. அம்மா பேரு? Lakshmi. So this Amma is Lakshmi. Lakshmi Amma. Lakshmi Amma is making onion dosa. Very nice. So I like onion dosa. Oil. This is Sonnampatti. Local bus going some outside some place. Sonnampattiல ஆந்திரா பஸ் பாருங்க. தொழிலாளர்கள்லாம் வேலை முடிச்சுட்டு வராங்க. पेंटरा पेंटर क्या क्या काम करता है? काम करता है उधर प्लांट में। क्या काम? वो माल बनता है रोड का कतरा वाला। अच्छा रोड का. So they are road workers, hard working. So my onion dosa is ready. Thank you. My dosa is ready. And she's bringing some chutney, and this is plantain leaf. Eating in plantain leaf is very good. Banana leaf. பாருங்க அந்த அம்மா வந்து நல்லா வாழை இலையில் அன்பாக பரிமாறினாங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வாழை இலையிலே சாப்பிடுங்க. ஏன்னா இது வந்து மனதுக்கு ரொம்ப நல்லது, அது உடல் நலத்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ திஸ் இஸ் குட் ஃபார் பாடி அண்ட் மைண்ட் போத். ஈட்டிங் இன் plantain leaf. Thanks for watching Peace Ravi TV. Chutney, coconut chutney. So he is a truck driver from Tamil Nadu, and he is surprised that I am going to Uttar Pradesh, Kumbh Mela and everywhere by motorbike. Oh, and the Pudu Vandiya. So the new vehicle there. So he is taking to some other place. இதுலயே நான் வந்து கும்பமேளா போறேன் பைக்ல. ஆமா, நான் ஏற்கனவே டெல்லியில வந்து பைக்லயே போயிருக்கேன், சைக்கிள்லயே போயிருக்கேன். ஆமா. So I told him that I also went by bicycle to Delhi already and other places, and he's surprised. Super.
உங்க பேரு விஜேஷ் விஜி. ஸோ இஸ் நேம் இஸ் விஜி. அவரு நான் சைக்கிள்லேயே கூட போயிருக்கேன், டெல்லி அங்கெல்லாம் போயிருக்கேன்னு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ நம்ம பைக் வேற அங்கே இருக்கு. ஓகே, ஸோ லெட் மீ ஹேவ் a தோசை. ஓகே, தேங்க்யூ. There's a monkey in Sonnambatti. So this is Chevur in Andhra Pradesh. So just stop this morning before the vlog you saw for that I had a breakfast, onion dosa and idli, and now I stopped for a tea, and I ride after that about 50 kilometers more after the breakfast. Here is our peacock. It's a beautiful atmosphere and shade. Look at that. It's nice. Eucalyptus tree there. Eucalyptus. Highway again. இது வந்து செவ்வூர். ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து இட்லியும் வெங்காய தோசையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் இப்போது அதுக்கப்புறம் ஒரு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிவிட்டு இங்கே டீக்கு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன். டீ சாப்பிட்டாச்சு ஆல்ரெடி. சரி, பார்த்தேன் இந்த வீடியோ, இந்த அட்மாஸ்பியர் கொஞ்சம், இந்த இடம் எப்படி இருக்குது. இது ஒரு கிராமப்புறம் மாதிரி நல்லா இருக்குது. ஹலோ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ரவி டிவி. பீஸ் ரவி டிவியை பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப நமஸ்காரம், நன்றி. வாங்க அப்படியே வந்து கடவுளில் போய் பார்க்கலாம். நம்ம மயில் வாகனம் இது இருக்குது. டைகர். செவ்வூர். செவ்வூர் தானேம்மா சொல்வீங்க? செவ்வூர், செவ்வூர், செவ்வூர். So it's Chevur, nice. And you have chips like murukku. It's a good like small snacks are there in the bottles. There they will make a tea. A small shop. சின்ன கடை, எல்லாம் அன்பான மக்கள். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ராவலிங் பண்ணும்போது தான் வந்து பார்க்க முடியும். ஸோ ஆல் தீஸ் atmosphere and subject and all, only when you travel you can able to see. Travel is a very good education. Travel is a meditation. Travel gives lot of subject while you are traveling, and then your mind will get active more. You can think yourself, you can do what you want. அதாவது நம்ம இந்த மாதிரி தனியாக வெகு தூர பயணம் மேற்கொள்ளும் போது நிறைய கற்றுக்கலாம். மேற்கொண்டு நம்மளுடைய மைண்டு, நம்மளுடைய எண்ணம் எல்லாமே வந்து கொஞ்சம் இல்லை நல்லாவே வந்து பிரகாசம் அடையும். நிறைய சிந்தனைகள்லாம் வரும். இதெல்லாம் வந்து ஒரு படிப்பு. பாருங்கள், சோப்புலாம் வச்சுருக்காங்க. சரி, நீம் ட்ரீ, வேப்ப மரத்து அடியில்
கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் இளைப்பாரிட்டு மீண்டும் ஒரு நல்ல ஒரு டீ கடை வேற ஒரு அட்மாஸ்பியர்ல. ஸோ ஹியர் த நீம் ட்ரீ, அண்டர் த நீம் ட்ரீ, ஜஸ்ட் ரிலாக்ஸிங். அண்ட் ஆஃப்டர் தட் some other place, some other destination. Where is next? We don't know. Let's see. Om Namah Shivaya. World Peace Bike Peacock. The entire world is one big family. உலக அமைதி, உலக அமைதி, உலக அமைதி. ஒட்டுமொத்த உலகம் ஒரே குடும்பம். I saw a beautiful, lovely statue of Anjaneya, Hanuman. Anjaneya, 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 Paimam. Hanumanta, Hanumanta, Hanumanta Raksha. Wow. அப்படியே வழியில் ஒரு ஆஞ்சநேயர் சிலையை பார்த்தேன். அருமையாக இருக்கு. அப்படியே ரைடிங்கில் இருந்து டக்குன்னு ஸ்டாப் பண்ணேன். பைக்கில் தான் உட்காந்துட்டு இருக்கேன். ஹலோ, just stopping over. Yeah, I want to ride a little bit more, okay? And then, nice spot. See you. See a big bridge there. Let's ride in the bridge. Now we are Ongal. ஓங்கல்ல இருக்கோம். ஓங்கலோட சர்வீஸ் ரோட தாண்டிட்டு ஹைவேல போயிட்டு இருக்கோம். அங்கே ஒரு பெரிய பிரிட்ஜு தெரியுது. அப்படியே அந்த பிரிட்ஜில் அப்படியே ஒரு ரைடு போகுமா? ரெடிங்களா? ஓகே.
back to Vijayawada. Hope here is the shop. Tea இருக்கா சார்? டீ டீ. So, find a tea shop here, you will enjoy. சார், ஹைதராபாத் போனோம்னா ஹைதராபாத் 25 kilometers. மேதமெட்லா ரூட் போட்டிருப்பாங்க. ஹைவே 25 kilometers left side. லெஃப்ட் சைடு ஸ்ட்ரைட் போனால் விஜயவாடா வந்துடும். విజయవాడ హైదరాబాద్ లెఫ్ట్ సైడ్ కనపడదు. ஓகே. అద్దంకి విజయవాడ నల్గొండ సూర్యాపేట హైదరాబాద్ 25 kilometers after. लेफ्ट कनपड़ता ये हाईवे में 25 किलोमीटर जाओ मतलब लेफ्ट अद्దంకి. Okay. So I don't have to go to Vijayawada. So from here, after drinking a tea, I have to travel around 25 kilometers, and then I have to take left, and then I will take the destination for Hyderabad. அதாவதுங்க நான் வந்து இப்போ விஜயவாடா போட்டாவில்ல, இங்கேருந்து அவர் ஒரு ரூட் சொன்னார். ஹைவேலே போயிட்டு இருக்கோம், ஒரு 25 கிலோமீட்டர் தான் லெஃப்ட் எடுத்துட வேண்டியது. முன்னெல்லாம் நான் எப்படி போவேன்னா, அப்போல்லாம் வந்து விஜயவாடாவில் போய் கிருஷ்ணா நதி எல்லாம் சொல்லிட்டு போவேன். பட் இப்போ நம்ம ரூட் வந்து டேரெக்டாக ஹைதராபாத்துக்கு ஒரு ரூட் எடுப்போம், புது ரூட்டு. ஓகேங்களா? விஜயவாடா டச் பண்ணியும் போகலாம், பட் ஆனால் ஒரு 25 கிலோமீட்டருக்கு முன்னாடியிலேருந்து நம்ம போகலாம். அந்த மாதிரி பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ரவி டிவி. So I am still here in Ongole only. I had a 2 tea here. 2 tea. It's very, very nice tea. If you come in Ongole, that is a highway which is goes to Vijayawada and then to Nalagonda. I have to go now through Nalagonda to go to Hyderabad. So if you come by, you come here in the service road. It's called Bhavya Anjaneya Cool Drinks. Very, very nice, tasty, very friendly people, happy people. He helped me a lot. So I feel like I am just being here for nearly for 1 hour now. You see, it's very nice shade, green, happy. I enjoyed. So very, very lovely tea here. It's very tasty, I can say. Especially in Andhra Pradesh, the tea is very nice. I love the tea, and here in this shop, I really enjoyed. Thanks for watching Peace Ravi TV. Here I am. Hello. இங்கே நான் வந்தேன் பாருங்கள். இங்கேயே நான் ஒரு 1 hour இருந்துட்டேன்னா பாருங்கள். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இங்கே இருக்கிறவர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். நல்லா டீயில் வர 2 டீ குடிச்சிருக்கேங்க. எனக்கு ரூட்லாம் வர சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஏற்கனவே எனக்கு ரூட் தெரியும், பட் வேற ஒரு ரூட்டில் போகணுன்னு ஆசைப்பட்டேன். அவர் அந்த ரூட் சொல்லியிருக்காரு. ஸோ இருங்க, அவர் வேற ஒரு ரூட்டை எனக்கு சொல்லியிருக்காரு. அந்த ரூட் வந்து ரொம்ப நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி போகலான்னு இருக்கேன். சரிங்களா? இந்த இடத்துல வந்தீங்கன்னா சர்வீஸ் ரோட்டில் வாங்க. ஓங்கல் வரும்போது வந்தீங்கன்னா இங்கே வந்து பாவியா ஆஞ்சனியா கூல் பார்னு இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க. தேங்க்யூ.
நம்ம அந்த ஹைவேல வந்தோம். இப்போ வந்து இந்த ஹைவேல போகிறோம். We came by that highway. So now for Hyderabad is this highway. Let's see how the route is. ஸோ ஹைதராபாத் ரூட்டு பிடிச்சிட்டோம் நம்ம இப்போ. இங்கேருந்து ஒரு 265 கிலோமீட்டர் இருக்குது ஹைதராபாத்து. மணி வந்து 3:45 ஆகுது. அநேகமாக இன்னைக்கு வந்து ஹைதராபாத்து போகிறது சந்தேகம். பார்க்கலாம், இல்லை முன்னாடியே எங்கேயா ஸ்டே பண்ணலாம். ஸோ ஐ திங்க் now 265 kilometers more for Hyderabad, and maybe we will stay before Hyderabad somewhere. We have to take left to Hyderabad. Yes. Yeah. Exactly. This route is for Hyderabad. Yeah, I adjust my camera chest, which is fixed on my chest, because the belt is going down, so can't see the view. Now I adjust it. முன்னாடி வந்து இந்த கேமரா வந்து என்னுடைய செஸ்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த எலாஸ்டிக் வந்து கீழே இறங்கி போச்சு. அதனால் வந்து நீங்கள் வேறு மோட்டர் பைக்கு தான் பார்க்க முடியும், வியூவை சரியாக பார்க்க முடியாமல் இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். அதுக்கு செட் பண்ணேன், வேறு எதுவும் இல்லை. சும்மா ஒரு 3-4 மினிட்ஸ் அப்படியே ரைட் போவோம். அப்புறம் நான் கேமராவை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அப்புறமா திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைன்னா வீடியோ பெருசாகிடும். பார்க்கலாம், ஏன்னா மக்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் இருக்குது நம்ம வீடியோவெல்லாம் பார்க்கறதுக்குன்றது தெரியலை. இருந்தாலும் எவ்வளோ ஷார்ட்டாக பண்ண முடியும்னு பார்க்குறேன், ட்ரை பண்ணலாம். So I don't know people will watch the whole video because the video length sometimes is bigger. I can understand, but my feeling is that the subject, I will try my best. Thank you. So now we are in different highway. Before we was in another highway. That highway was going to Vijayawada, but this highway is going to Hyderabad. Our destination is not Hyderabad. Our destination is Kumbh Mela. That is too far away more. But the route is through Hyderabad, and then will come Nirmal, Adilabad, then come to Nagpur, Maharashtra state, and then we have to cross Itarsi, the Madhya Pradesh, and then go to Uttar Pradesh. அதாவது நம்மளுடைய இலக்கு வந்து ஹைதராபாத் இல்லை. நம்மளுடைய இலக்கு வந்து முதல் இலக்காகப்பட்டது நம்ம கும்பமேளா. அதுக்கு வந்து இன்னும் நிறைய கிலோமீட்டர்லாம் இருக்குது. இல்லைன்னா இது வந்து ரூட்டு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹைதராபாத் வழியாக போக போகிறோம். ஹைதராபாத், செகந்திராபாத்,
நம்ம நாக்பூர் மகாராஷ்டிரா ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ், ஹைதராபாத்துக்கு அப்புறம் நிர்மல்ன்ற ஊர் வரும், அதுக்கப்புறம் ஆதிலாபாத் வரும். ஏன்னா அந்த ரூட்டில் நான் சைக்கிள்லேயே போயிருக்கேன், பைக்கில் போயிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். நிர்மல் அப்படின்னு ஒரு ஊர் வரும். அப்புறம் ஆதிலாபாத் நல்லா ஃபாரஸ்ட் ஜங்ஷன், ஃபாரஸ்ட் ஏரியா, மவுண்டெயின். அதுக்கப்புறம் வந்து பாண்டுரானா, பாண்டுரகவுடா, நாக்பூர். ஆஃப்டர் தட் மத்திய பிரதேஷ் இட்டார்சிலேருந்து நம்ம வந்து பிரயாக்ராஜ் போவோம், அலகாபாத். அதுக்கப்புறம் நம்ம வாரணாசி போவோம். ஆல்சோ வி வில் ஆல்சோ கோ டு வாரணாசி ஆஃப்டர் தட். லெட்ஸ் என்ஜாய். Thanks for taking all your time and enjoying with me. I am taking all of you with me. I am not doing it alone. Only with all of your support and love. அதாவது நான் இதை ஒண்டியா பண்ணல, எல்லாருடைய ஒரு அன்போ ஆதரவும் இருக்கிறதுனால தான் பண்ண முடியுது. சரி, நம்ம இங்கே வந்து வீடியோவை கட் பண்ணிப்போம். கட் பண்ணிவிட்டு பிறகு நம்ம திருப்பியும் ஆரம்பிப்போம், இல்லைன்னா வந்து வீடியோ பெருசாக போயிடும். ஸோ வி வில் கட் த வீடியோ ஹியர், ஐ மீன் ஸ்டாப் த வீடியோ, and then another video I will start later. But actually I am going to edit all the videos together in day second. Likewise day third, day 4, like that. Okay? Thanks for watching. Peace from TV again. I love you all. You are all wonderful people, great people. World Peacemaker and Yoga Master Ravi, love you all. World peace, world peace, world peace. The entire world is one big family. Yoga Magic Father, Yoga Ashwiyar Ravi. அனைத்து மக்களையும் நேசிக்கின்றார் அன்புடன். உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக மிக நன்றி. உங்களோட அன்பும் ஆதரவும் இல்லைன்னா நான் இதெல்லாம் பண்ணவே முடியாது. ஏன்னா நான் உங்களெல்லாம் நினச்சிட்டு தான் பண்ணுறேன். ஸோ வித்தவுட் லவ் அண்ட் யுவர் சப்போர்ட் இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் மீ டு டூ this trip and any other trip, because I am thinking all of you and doing any world peace trip, whatever I am doing since 1985. Let me stop for a while here. Nice green, beautiful. Place called Adanki. இந்த இடம் பேர் வந்து ஆதங்கி. பாருங்க, அனுமன் ஆஞ்சநேயரோட சிலை பாருங்க. So let's go more further. அப்படியே போகலாம். கொஞ்சம் முன்னாடி போய் இங்கே ஒரு டீ சாப்பிடணும் போல.
let's go for a small drive because the views are really good. Doesn't matter if the video is bigger. Please watch the video. Thank you. Video கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். வியூஸ்லாம் நல்லா இருக்கும். வீடியோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்புறமா ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் பார்த்தா திருப்பி அதை எடுக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? What a beautiful view. அப்படியே அந்த வியூவை பாருங்க எப்படி இருக்கு. ஏன்னா நான் ஓட்டிட்டு போகும்போது உங்களுக்கு இந்த சைடில் அந்த சூரியனை பார்க்க முடியாது. ஏன்னா நான் ஓட்டுறது வந்து இந்த இந்த ஆங்கிளில் ஓட்டிட்டு போகிறேன். சரிங்களா? அதனால தான் ஸ்டாப் பண்ணி உங்களுக்காகவே இதை காட்டுறது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏரி, மலை, சூரியன். So you can see the sunset, beautiful, and the mountain.
bike. Because I am riding in this way, so you can't able to watch this. So beautiful, right? Birds. Why is the birds? So let's ride little bit with this video, and then I will stop maybe in 2 or 3 minutes, and then again start. Okay. Today's video also is a bit bigger only. Please adjust. If you have a time, you can watch full, or just watch few minutes, and then the rest of the minutes you can also watch later. அதாவதுங்க இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோ தான், எல்லாம் சுவாரஸ்யமான வீடியோ. 2ஆம் நாள் கும்பமேளா பயணம். அதனால நேரம் இருந்தால் பாருங்க, ஏன்னா எல்லாருக்கும் வந்து நேரம் முக்கியம். நேரம் இருந்தால் மட்டும் பாருங்க. நேரம் இல்லைன்னா வந்து என்ன பண்ணலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு 10 நிமிடம் பார்த்துட்டு திருப்பி விட்ட இடத்துலேருந்து அப்புறமா பாருங்க. ஈஸி இல்லைங்களா? ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஆல்ரெடி பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அதனால் தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் பாருங்கள், டைம் வாட்ச் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோன்னு இல்லை, யாருக்கு வீடியோ இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம இப்போ தான் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, மிச்சத்தை அப்புறம் கூட பாருங்கள். சந்தோஷம் எனக்கு. உங்களுக்காக தான் இதெல்லாம் எடுக்கிறேன். ஏன்னா நான் பார்த்துட்டேன், இதெல்லாம் நீங்கள் எல்லாம் பார்க்கணும் தான் இந்த வீடியோ. யூ see, if you have a time, you can watch full video. If you have no time, just watch about 10 minutes or something, and then you can continue watch later whenever you have a time, instead of skip the videos. Because everybody's time is very, very important, I know that. But for me, I already watched all these subjects. But this is just for all of you. I'm very happy to show you all this wonderful moment during this trip. Now the time is 5:45. I can ride for another half an hour. If I can see any place to stay, then I can stay and upload all the videos, take rest, and tomorrow early start a ride. Let's see if it's possible that I can find some place to stay. அதாவதுங்க, இப்போ நேரம் வந்து 5:45 ஆகுது, சரிங்களா? இன்னும் ஒரு அரை மணி நேரம் கூட ஓட்டலாம், அதுக்கப்புறம் இருட்டாயிடும். பட் இருந்தாலும் வந்து ஏதாவது தங்கறதுக்கு இடம் கிடைக்குதான்னு பார்க்கணும் போகிற வழியில். இங்கே தான் தங்கணும், அங்கே தான் தங்கணும்லாம் இல்லை. எனக்கு எங்கே வேணாலும் நான் தங்குவேன். அது தங்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது இடம் வந்ததுன்னா தங்கிட்டு நாளைக்கு காலையில், அதாவது 18ஆம் தேதி காலையில் விடிகால முறையை எழுந்து நிறைய கிலோமீட்டர் வந்து நாளைக்கு ரீச் பண்ணோம். ஏன்னா கும்பமேளா 26ஆம் தேதி முடியுது. ஒவ்வொரு நாளும் வந்து அந்த ஜனத்தொகை ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வேற ஒன்று பார்க்க வேண்டியதாக, அதனால தான் பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் டுமாரோ ஐ வில் மேக் many kilometers, I guess, because Kumbh Mela ends on 26th of February. The millions of people gather every day, and day by day it is too many people. But it's very hard to do things there. And I try my best
to reach and feel the experience and pray for all of you. Thank you very, very much. Please pray for me and wish me and bless me. மக்களே நான் எப்படியாவது அங்கே சேஃபாக பார்த்துட்டு வரணும். நீங்களாம் எனக்காக கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கங்க, வேண்டிக்கங்க. நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன், பிரார்த்தனை பண்ணுறேன். வெற்றிகரமாக அங்கே போயிட்டு நல்ல மாதிரியா அங்கே குளிச்சுட்டு சுவாமியை பார்த்துட்டு வரணும்னு எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது. மேல்கொண்டு அங்கேருந்து வாரணாசி வேறு போகணும், புத்தகையா வேறு போகலான்னு பிளான். இப்போ எல்லாம் நல்லபடியாக முடியணும் ஆண்டவனே. மக்களே ஐயோ look at this. Wonderful, isn't it? Many goats. நான் நினைக்கிறேன் எல்லா வீடியோவும் ஜாயின் பண்ணாக்கா 1 மணி நேரம் 10 நிமிஷம் அப்படி வரும்னு நினைக்கிறேன், தெரியல. I think if I join all the videos of today, it will come about 1 hour and 10 minutes, I guess. Let's see. I am really surprised. Kumbamela, Kumbamela. Om Namah Shivaya. Hari Om. Om Namah Shivaya. Kumbamela. Hyderabad, straight.
Beautiful sun, isn't it? Wow. பாருங்க மக்களே, சடனா நான் வந்து அதே முதல்ல ஆஃப் பண்ணேன், அப்புறம் ஓட்டிகிட்டே போன சைடில் பார்த்தா சூரியன் அவ்வளோ அழகா இருக்கு. பாருங்க. So the next video when I take any room or some place, I will show you. Until then, have a nice relax. அடுத்த வீடியோ வந்து நான் எங்கே தங்க போகிறேன் அப்படின்றத அப்புறமா அதை எடுத்து அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். பாருங்கள், லாஸ்ட்டாக அந்த சூரியனை பாருங்கள். ஓம் நம சிவாய். So now I am in Santakudipadu and it's become little bit of dark. So it's 6:35 and here the gentlemen are there. And it's a nice tea shop here. It's a highway. So already it's got dark. So and this gentleman told me about 30 kilometers after I can get some lodge. See the container lorries, trucks. So I have to little bit relax and go. அதாவதுங்க இப்போ வந்து இருட்டிடுச்சு, நான் வந்து அதே வேகத்தில் போக முடியாது. இங்கே இருக்கவங்க சொன்னாங்க இந்த ஊர் பேர் வந்து சந்தக்குடிப்பாடுன்னு. ஆனால் இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் போன பிறகு தான் வந்து எனக்கு லாட்ஜே கிடைக்குமா. அதுக்கப்புறம் நான் அதில் வந்து நான் ஸ்டே பண்ணிவிடுவேன். அது வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறேன். இப்போ சார் சார் இப்போ 30 கிலோமீட்டர்ஸில் வருது, அது ஊர் பேர் என்ன? Piduguralla. So there is another place called Piduguralla in Hyderabad highway after 30 kilometers. So I have to ride 30 kilometers more. Thanks for watching Peace Rabbit TV. இந்த Piduguralla அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வருதான். அது வந்தால் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது இன்னும். சரி, ஒரு டீ சாப்பிட்டேன். இப்போ இன்னொரு டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறேன். வணக்கம், தேங்க்யூ, நமஸ்காரம், நமஸ்தே, அந்தனிக்கு நமஸ்காரம். ஓகே, நமஸ்காரம். What is your problem? Peace Ravi TV. Thanks for watching. This place is Santakudipadu. So here the tea is very, very nice. Look at the tea. So this is my second tea. It's very nice. Amma is here, is very good smile and very nice. அவங்க பாருங்க, ஒரு நல்ல புன்னகையோட நல்ல சிரிப்போட நம்மளுக்கு வந்து பரிமாறுறாங்க. ரெண்டாட்டி இது வந்து சத்திரக்குடிப்பாடுன்னு. இங்கே வந்தீங்கன்னா அப்படியே வாங்க, போர்டு பாருங்க, தெலுங்குல தான் எழுதியிருக்காங்க. அப்படியே பாருங்க, பார்த்துட்டு சத்திரக்குடிப்பாடு வரும்போதே இந்த டீ கடை தான் இருக்கும். வந்தீங்கன்னா இங்கே சாப்பிட்டுட்டு போங்க. ஓகேங்களா, நன்றி. Finally, I got a room in Piduguralla by 9 o'clock. Night it's already get late, but it is okay. Finally, I find one place. It's okay. And here is the peacock. And this lodge name called Shilpa Lodge. And here how it looks like. Let me go inside. And here they gave me some discount. And the room is okay. So I can sleep tonight well. And I will upload the videos. And they have a Wi-Fi too. So here is the bags. And my bed. Restroom. Okay, everything is there, and they have a Wi-Fi. I have some data in my phone and I can upload also, but I just asked they have a Wi-Fi. They said yes, and
They said it's 800, 900 rupees, but I said, see, I'm going for a peace trip and things like that. So they gave me some discount and I just paid them only 500 for this night. I told them that I will wake up early in the morning and I will go. I don't want 24 hours. Yeah. So finally I am here. தாங்க இந்த லாட்ஜி பேர் வந்து ஷில்பா லாட்ஜி. ஷில்பா லாட்ஜ். பிடரு பிட்ருகுலா பிடருகுலா சம்திங் த நேம் டக்குன்னு வர மாட்டுது. சொல்கிறேன். பிடுகுறாளா பிடுகிறாளா சம்திங் பிடுகிறாளா பேர் இதான் வந்து இந்த ஊரோட பேர். ஹைதராபாத் ரூட்டு. சரிங்களா? ஸோ அவர் வந்து முதல்ல 1000 ரூபா 900 ரூபா அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறமா வந்து 500 ரூபா தரேன்னாங்க. ஏன்னா நான் வந்து இது மாதிரி கும்பமேளா போகிறேங்க, வெறும் 24 ஹவர்ஸ்லாம் எனக்கு வேணாம், நைட்டுக்கு மட்டும்தான் வேணும், காலையில் ஒரு 6 மணிக்கு கிளம்பிடுவேன் அப்படின்னேன். ஸோ இப்போ வந்து எல்லா வீடியோவும் இந்த வீடியோவோட சேர்த்து அப்லோட் பண்ணி, ஆனால் பெரிய வீடியோவாக இருக்குங்க, இதை நினச்சிக்காதீங்க, பாருங்கள் எல்லோரும். ஓகேங்களா? ஏன்னா இதுதான் வந்து ட்ரிப்பு, இது இப்படி தான் இருக்கும். சரிங்களா? சந்தோஷம். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய்.